நடிகை நயன்தாரா நடிப்பில் தற்போது டெஸ்ட் மற்றும் மண்ணாங்கட்டி ஆகிய படங்கள் உருவாகி வருகிறது. இதை தவிர்த்து கீர்த்தி மோகன் தாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் டாக்ஸிக் திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்கின்றார் என தகவல் வெளியானது. ஹீரோவாக நடித்து வரும் இப்படத்தில் அவருக்கு அக்காவாக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் நடிக்கவிருந்தார். ஆனால் திடீரென அவர் வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக நயன்தாராவை நடிக்க வைக்க இயக்குனர் கீர்த்தி மோகன் தாஸ் முடிவு செய்துள்ளாராம். படத்தின் கதையை கேட்டு சரியென கூறியுள்ள நடிகை நயன்தாரா இப்படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் 20 கோடி சம்பளம் வேண்டும் என்று கேட்டுள்ளாராம். குறிப்பாக படத்தில் அக்கா தம்பிக்கு இடையிலான எமோஷனல் காட்சி வருகிறதாம். அதுதான் படத்தின் முக்கிய காட்சி என்கின்றனர். இவ்வளவு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் நடிக்க 20 கோடி சம்பளமாக கேட்டுள்ளார் நயன். கதாநாயகியாக நடித்து வரும் நயன்தாரா இதுவரை 10 கோடி முதல் 11 கோடி வரை சம்பளம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக ஜெஸ் படத்திற்காக தன்னுடைய வழக்கமான சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாக கேட்டுள்ளார் நயன். இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் விஸ்மி கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.